Dear students, today we are going to see consistency and inconsistency of linear equation in two variable. So அதாவது ஒரு linear equation, அந்த linear equation எந்த two variable இருக்கக்கூடிய ஒரு linear equationஐ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எப்போ கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும், அது எப்போ நமக்கு இன்கன்சிஸ்டன்சியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லீனியர் ஈக்குவேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா வேரியபிளுடைய பவர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய பவர் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா 1. ஸோ பவர் வந்து 2ல் இருந்துச்சுன்னா நம்ம குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். 3னா கியூபிக் பாலினாமியல் அந்த மாதிரி. அப்போ வேரியபிளுடைய பவர் 1 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அது வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதே இது இங்கே 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஒய்ங்கிற அனதர் 1 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே 2 வேரியபிள் கொடுத்ததுனால அப்போ எக்ஸும் ஒய்ங்கிற வேரியபிள், அப்போ ஒரு வேரியபிளுடைய பவர் வந்து 1 வர மாதிரி அந்த லீனியர் ஈக்குவேஷன் இருக்கும். லீனியர் ஈக்குவேஷனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்படி தான் என்னது ஒரு லீனியர் ஈக்குவேஷனுடைய 2 வேரியபிளுடைய ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல எக்ஸும் ஒய்ங்கிற மட்டும்தான் என்னது நமக்கு இங்கே வேரியபிளாக எடுத்துக்கிறணும். ஓகே, எக்ஸும் ஒய் மட்டும்தான் வேரியபிள். இந்த ஏபிசி எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸாக வரும். எக்ஸு ஒய் மட்டும்தான் வேரியபிளாக வரும். ஓகே, இது மட்டும் மாறாது. மற்ற இந்த ஏபிசினா நம்பர்ஸில் வரும். இப்போ நம்ம இந்த லீனியர் இப்போ சால்வ் பண்ண இந்த லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள் வந்து நமக்கு இங்கே வந்து நம்ம 2 ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டாலே அதை சால்வ் பண்ண நம்மளுக்கு முடியும். ஓகே, 2 ஈக்குவேஷன் இருக்கும்போது நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே லீனியர் ஈக்குவேஷன் நம்ம 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், a1x b1y c1. ஸோ 2 ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1. அப்போ அனதர் ஈக்குவேஷன் எப்படி வரும், ஸோ திஸ் ஈக்குவேஷன் 1. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே நம்ம 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறதுக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக a1 a2 நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 2 ஈக்குவேஷன், இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 3 சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த சொல்யூஷன் நம்மளுக்கு எப்போ கன்சிஸ்டன்சியாக வரும், எப்போ நம்மளுக்கு இன்கன்சிஸ்டியாக கிடைக்கும், அந்த 3 சொல்யூஷன். ஓகே, இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். அப்போ எப்போ நமக்கு யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது a1, செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது a2. இந்த a1ஐயும் a2ஐயும் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ a1/a2, இங்கே a1ஐயும் a2 டிவைட் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் டு b1/b2. அதாவது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கா a1, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் a2, இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சரும் இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது b1 b2, இதை டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சரும் எப்படி இருக்கக்கூடாதான், ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம யூனிக் சொல்யூஷனாக வரும். அப்போ a1/a2. ஸோ இங்கே நம்ம ஒரு நம்பர்ஸ், நம்ம எக்ஸாம்பிள் நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸை நம்ம டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னு நம்ம அப்படியே போட்டுடலாம். அப்போ இந்த 2 ஆன்சரும் நமக்கு எப்படி வரக்கூடாதான், ஈக்குவலாக வரக்கூடாது. அப்படின்னா நாட் ஈக்குவல், அன்ஈக்குவலாக வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன். அப்போ யூனிக் சொல்யூஷனாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னால நம்ம வந்து கன்சிஸ்டன்ட். ஓகே, அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது a1 a2, அதேமாதிரி இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் b1 b2, இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் எப்படி வரக்கூடாதா, ஈக்குவலாக வரக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்யூஷன் அப்படின்னா இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன். அப்படின்னா நம்ம கிராஃபில் வந்து இந்த யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான், அதாவது எக்ஸ் ஒய், அந்த ஒரே ஒரு பிளாட் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதை கொண்டு போய் நம்ம கிராஃபில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த யூனிக் சொல்யூஷன் நம்மளுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆகும், இப்போ இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இன்டர்செக்ட் ஆகும்பொழுது ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்டில் தான் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகும். இந்த பாருங்கள், ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கிராஃபில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ அதனால தான் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா நமக்கு அந்த லைன் வந்து எப்படி இருக்குன்னா இன்டர்செக்டிங்கில் கிடைக்கும். ஸோ நம்ம கிராஃபில் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா a1/a2 இதை டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சரும் b1/b2 இதை டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர், நெக்ஸ்ட்டு c1/c2 கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை எடுத்துக்கணும் இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்.
ஸோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இது ரெண்டையும் மட்டும் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் நாட் ஈக்குவலாக வரணுமா. பட் இன்ஃபைனைட் சொல்யூஷனாக இப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த A1/A2 B1/B2 C1/C2 இந்த 3 டேர்ம்ஸுமே எப்படி வரும்னா ஈக்குவலாக இருக்கணுமா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ 1 சொல்யூஷன் கிடைச்சாலும் சரி, மோர் தென் 1 சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைச்சாலும் சரி, நம்ம அது வந்து என்ன சொல்லுவோம்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் என்னது நமக்கு கன்சிஸ்டன்ஸாகவே வரும். ஸோ நமக்கு 3 சொல்யூஷன் கிடைக்குதுன்னா லாஸ்ட்டு சொல்யூஷன் என்ன அப்படின்னா நோ சொல்யூஷன். ஸோ எந்த ஒரு சொல்யூஷனுமே நமக்கு கிடைக்காது. அப்போ எந்த ஒரு சொல்யூஷனுமே எப்போ கிடைக்காது அப்படின்னா A1/A2 ஈக்குவல் டு B1/B2 நாட் ஈக்குவல் டு C1/C2. ஸோ அப்போ இப்போ வந்து நோ சொல்யூஷன் நமக்கு எப்போ கிடைக்கணும் அப்படின்னா இந்த A1/A2 வேல்யூவும் B1/B2 வேல்யூ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். பட் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி இருக்குன்னா இதை டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சர் நாட் ஈக்குவலாக இருக்கும். இது ரெண்டும் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகேம்மா? அப்போ இங்கே வந்து 1 சொல்யூஷன் கிடைச்சாலும் கன்சிஸ்டன்ஸ், மோர் தென் 1 சொல்யூஷன் கிடைச்சாலும் கன்சிஸ்டன்ஸ் சொன்னோம். இப்போ நோ சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்சியில் வரும். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ எப்போ வந்து கன்சிஸ்டன்ஸாக கிடைக்கும் அப்படின்னா யூனிக் சொல்யூஷனுக்கு கன்சிஸ்டன்சி வரும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுக்கு வரும். நோ சொல்யூஷன் அப்படிங்கிறப்ப இன்கன்சிஸ்டன்சின்னு வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது எப்போ யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கும், எப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், எப்போ நோ சொல்யூஷனாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. சில இதில் வந்து அவங்களே கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து K வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா இது ரெண்டையும் இதோடைய ரெண்டோட ஆன்சர், அதாவது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரும், இங்கே ஒரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சரும் இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடிய ஆன்சரும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன். இங்கே வந்து 3 கான்ஸ்டன்ட் டேர்மும் சேர்த்து ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டையுமே நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே இது ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன யூனிக் சொல்யூஷன் எடுத்தோடனே போட்டுடலாம். இல்லை இது ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னது ஈக்குவலாக வருதா இல்லை நாட் ஈக்குவலாக வருதான்னு நம்ம இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குமா இல்லை நோ சொல்யூஷன் கிடைக்குமான்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அப்போ இது ரெண்டுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அன்ஈக்குவல் வந்துச்சுன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன் நீங்கள் கண்ண மூடிட்டு போட்டுடலாம். பட் இது ரெண்டுமே பாருங்கள் இங்கேயும் ஈக்குவலாக வருது, இங்கேயும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது நீங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் போட்டுக்கோங்க. இல்லை இது நாட் ஈக்குவல், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது, இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து டிவைட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா அது வந்து நோ சொல்யூஷன், இன்கன்சிஸ்டன்சி. ஸோ எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 3.54 check whether the following system of equation. So see the book page number 131. Check whether the following system of equation is consistency or inconsistent and say how many solution we can have if it is consistent. அதாவது இந்த 3 ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்கடா. ஸோ இது ஒவ்வொன்றுமே இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் கன்சிஸ்டன்சியாக வரும், எதெல்லாம் இன்கன்சிஸ்டன்சியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எதெல்லாம் கன்சிஸ்டன்சி எதெல்லாம் இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சால்வ் பண்ணால் தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ சி ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம A1/A2 கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ ஸோ சம் எழுதிக்கிறோம். 2x - 4y = 7, x - 3y = -2. ஓகே, ஃபஸ்ட்டு A1/A2. A1 அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு கூட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய A2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனுடைய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு என்னது 2. A2 அப்படிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் 2/1 2 தான் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு B1/B2. B1 அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது -4. இங்கே அனதர் ஈக்குவேஷன் என்னது செகண்ட் ஈக்குவேஷன் இந்த இருக்குது. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2. இப்போ இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன -3. அப்போ மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிரும், 4/3 இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா அன்ஈக்குவலாக இருக்கா. ஸோ இது ரெண்டையும் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது ரெண்டுமே நாட் ஈக்குவல். அப்போ நாட் ஈக்குவல்னு தெரிஞ்ச உடனே இது என்ன சொல்லிடலாம், நம்ம யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ யூனிக் சொல்யூஷனாக என்னது, தேர்ஃபோர் இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே, தேர்ஃபோர் A1/A2 not equal to B1/B2. So therefore unique solution. இது வந்து என்னது யூனிக் சொல்யூஷன். ஸோ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா என்னது, இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ப்ராக்கெட்டில். தேர்ஃபோர் யூனிக் சொல்யூஷன், அதான் யூனிக் சொல்யூஷனாக இருக்கனால இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
சம் சால்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸியான சம். ஓகே, இப்போ செகண்ட் பாருங்கள், செகண்ட் சப்ஸ்டியூஷன் அதே மாதிரி a1/a2 கண்டுபிடிப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு a1 என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, a2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனுடைய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8. இப்போ ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 4s are 4, 2 4s are 8, அப்போ 1/2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு b1/b2. b1 என்னது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே வந்து 2, அப்போ ஆன்சர் 1. பாருங்கள் ரெண்டு சேமாக வந்துருச்சா, அப்போ இது ரெண்டு சேமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம c1/c2 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு. பட் இது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால, ஏன்னா நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா இது பாருங்கள் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கக்கூடியது. அதாவது நோ சொல்யூஷனுக்கும் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனுக்கும் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மையும் கண்டுபிடிக்கணும். அப்போ c1/c2 நம்ம கண்டுபிடிக்கணும். c1/c2 என்னது இங்கே 3, c2ங்கிறது 6, அப்போ 3/6 கேன்சல் பண்ணுவோமா, 1 3s are 3. ஸோ பாருங்கள் a1/a2 1/2 தான் வருது, b1/2 1/2 தான் வருது, c1/c2 1/2. இப்போ மூணுமே ஈக்குவல் சேமாக இருக்குது. அப்போ therefore a1/a2 equal to b1/b2 equal to c1/c2. therefore இது எப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம, infinite number of solution. ஸோ இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனாக என்னது கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு a1/a2 கண்டுபிடிங்க, b1/b2 c1/c2. இங்கே வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம தேர்டு கான்ஸ்டன்ட் டேர்மே கண்டுபிடிக்கணும். இப்போ மூணுமே ஈக்குவலாக இருக்கிறனால இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அப்போ இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இது வந்து கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான்டா. ஓகே, ஸோ தேர்ட் ஒன். ஸோ தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x + 7 = 2y, 2x + 9 = y. ஸோ இங்கே வந்து எனது வேரியபிள் வந்து ரைட் சைடில் இருக்குது, அப்போ இந்த லெஃப்ட் சைடில் நம்ம கொண்டு வரணும். ஓகே, அப்போ சொல்யூஷன். ஸோ 4x, ஸோ +2y இருக்குது, லெஃப்ட் சைடில் வரும்போது -2yன்னு வந்துடும். இங்கே +7 இந்த பக்கம் போயில் என்னவா மாறும் அப்படின்னா ஸோ -7. நம்ம இப்படியே வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகே, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டும் பண்ணலாம், இப்படியே கூட நம்மளுக்கு தேவையான வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஸோ இப்படியே வச்சு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இதை பண்ணும்போது 2x - y = -9. ஓகே, இப்போ நம்ம a1/a2 b1/b2 a1/a2 என்ன வரும் இங்கே 4/2. அப்போ 1 2s are 2, 2 2s are 4, அப்போ 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு b1/b2. b1 இங்கே என்ன வரும் -2, இங்கே -1, அப்போ -2/-1. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ 2ன்னு வந்துடும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை இப்படியே வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா a1/2 என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே, b1 இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் 7/9. ஸோ நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்டா. பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு c1/c2, ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்போது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். c1/c2 என்னது -7/-9. இப்போ மைனஸும் கேன்சல் ஆயிரும், 7/9. ஸோ therefore பாருங்களேன், இப்போ இது ரெண்டு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது, கான்ஸ்டன்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படின்னா a1/a2 = b1/b2, கான்ஸ்டன்ட் வந்து நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது, அப்போ c1/c2 அப்படி இருந்துச்சும் போது நோ சொல்யூஷன். இப்போ நோ சொல்யூஷன் ஆனது இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்டா. ஃபஸ்ட்டு நம்ம a1/a2 கண்டுபிடிப்போம், b1/b2 ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருந்த உடனே நம்ம வந்து யூனிக் சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ கன்சிஸ்டன்ட். அப்போ இது ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியுது. மூணுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் போடலாம். ஸோ இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம நோ சொல்யூஷன் போட்டு ஆன்சர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 3.55 பார்ப்போமா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.55. செக் த வேல்யூ ஆஃப் k for which the given system of equation kx plus 2y equal to 3, first equation, second equation 2x minus 3y equal to 1. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் என்ன சொல்யூஷன் கிடைக்குது அவங்களே கொடுத்துட்டாங்க, என்னது யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ given லீனியர் ஈக்குவேஷன் என்னென்ன kx plus 2y equal to 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் 2x minus 3y equal to y. ஸோ அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, இது ரெண்டுமே சால்வ் பண்ணால் நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபார் யூனிக் சொல்யூஷன், அப்போ ரெண்டுமே என்ன கொடுத்தோம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ given யூனிக் சொல்யூஷன்,
அப்போ யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும், a1/a2வும் b1/b2 எப்படி இருக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a1/a2, a1 என்னது, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது k. ஸோ அப்போ k பை a2 அப்படிங்கிறது 2 நாட் ஈக்குவல், b1 அப்படிங்கிறது என்னது 2/-3. ஓகே, அப்போ நம்ம கேயோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா செக் த வேல்யூ, கேயோட வேல்யூ தான் செக் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா, அப்போ என்னது -3k, இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ கேயோட வேல்யூ மட்டும்தான் ஸோ நாட் ஈக்குவல் டு, ஸோ அப்போ கே நாட் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே மல்டிப்ளை இருக்கும்போது இந்த பக்கம் என்ன ஆகும், -3. ஓகே, டினாமினேட்டர் நம்ம மைனஸ் இருக்காது, நியூமரேட்டரில் நம்ம கொண்டு வரோம். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ஸோ -4/3ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்களே கொடுத்துட்டாங்கடா கிவன் சிஸ்டம் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னால நம்ம a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/2. அப்போ அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஸோ லாஸ்ட்டில் நாட் ஈக்குவல் டு, சாரி இங்கே இல்லை, இங்கே நாட் ஈக்குவல்னா எல்லாமே நாட் ஈக்குவல் டு. ஸோ ரெண்டே கிராஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா கேயோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, அப்போ கேயோட வேல்யூ என்னவா, கே நாட் ஈக்குவல் டு -4/3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைண்ட் பண்ணிடலாம். Okay, next example 3.56. Find the value of k for the following system of equation has infinite many solution. ஸோ அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, இது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2x மைனஸ், அதாவது கிவன் 2 லீனியர் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்கோம். என்னது 2x - 3y7ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இதுவும் ஈக்குவேஷன் தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும், இங்கே k+2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இது இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது பக்கத்தில் எந்த ஒரு வேரியபிளுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படின்னு அர்த்தம். அப்போ k+2 × x. ஸோ இந்த மாதிரி இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பயந்துடக்கூடாது. ஓகே, என்னடா அப்படி இருக்குது ஈக்குவேஷன் அப்படின்னு. அப்போ k+2 × x - 2k + 1y = 3 × 2k - 1. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ given infinite many solution. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும், இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷனாக a1/a2 = b1/b2 = c1/c2. ஓகே, இப்போ நம்ம a1/a2, a1 என்னது 2 by a2ங்கிறது k+2 = b1ங்கிறது -3 minus of b2ங்கிறது என்னது -2k + 1, c1 அப்படிங்கிறது 7, c2ங்கிறது இது ஃபுல்லாமே c2. ஓகே, கான்ஸ்டன்ட், ஏன்னா இது ஃபுல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ 3 × 2k - 1. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இப்போ ஈக்குவல் டு கொடுத்ததுனால இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நான் வந்து இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுக்கிறேன். இது ரெண்டையும் எடுத்து நம்ம கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை மிஸ் நாங்கள் இது ரெண்டையும் எடுக்கிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதையும் கூட எடுத்துக்கலாம். இல்லைனா இதை ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் இதையும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செக் பண்ணி ஒரு லைன் மாதிரி கொடுத்துட்டு இது ரெண்டையும் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரெண்டுக்குமே ஆன்சர் கேயோட வேல்யூ ரெண்டுக்குமே சேமாகவே வந்திருக்கு. அப்போ ஏதாவது நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு தேவையானது கேயோட வேல்யூ. அப்போ நான் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன். ஓகே, இல்லை நான் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஈக்குவல்னால இது ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ 2/k+2 = -3 - -2k + 1. ஸோ ஓகே, இது ரெண்டையும் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்து இப்போ பாருங்கள், மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. அப்போ 2 × 2k + 1 = 3 × k + 2ன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 2 × 2k 4k + 2 × 1 2. அதே மாதிரி இதையும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிட்டு செகண்ட் டேர்ம் 3k + 6. ஸோ இப்போ k எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம k வந்து என்னது லெஃப்ட் சைடாகவும் கான்ஸ்டண்ட்டாக ரைட் சைடாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 4k. ஸோ 3k இந்த பக்கம் இல்லை -3k ஆயிரும். 6 + 2 இந்த பக்கம் இல்லை -2. அப்போ 4kல ஒரு k 3k நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 1kன்னு வரும். 1k நம்ம kன்னு எடுத்துக்கலாம். அப்போ k = 4. 6 - 2 4. அப்போ கேயோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கேயோட வேல்யூ 4 தான் வரும். ஓகே, வேணா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் புக்கில் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீட் நான் இப்போ தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதை ஃபஸ்ட்டு ரெண்டை மட்டும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். பண்ணி
கேவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷனுடைய நம்மளுக்கு சிஸ்டம் எப்படி இருக்கும், a1/a2 b1/b2 c1/c2 தெரியும். அப்போ a1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், a2ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி b1 b2 கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்து நம்ம மூணுமே ஈக்குவல் பண்ணிக்கணும். ஸோ இது ரெண்டையும் வேணாலும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இல்லைனா இது ரெண்டையும் வேணாலும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இது ரெண்டையும் கூட ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல்னால நம்ம எப்படி வேணாலும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டையும் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணணும். ஓகே, பண்ணும்போது 2 × 2k + 1 கிடைக்கும், இங்கே 3 × k + 2 கிடைக்கும். அப்போ 2 × 2k 4k. ஸோ இது வந்து செகண்ட் டைம் பண்ணும்போது 2 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வேரியபிளாக ஒரு பக்கமும் கான்ஸ்டன்டாக ஒரு பக்கமும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 4kல -3k இது ரெண்டையும் நம்ம இது வந்து லைக் டேர்மா. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்போ சைன் டிஃப்ரெண்ட்டாக சப்ராக்ட் பண்ணும்போது என்னது 1k வரும். 1k நம்ம கேன்னு எழுதிக்கலாம். இப்போ கேவோட வேல்யூ 4. எக்ஸாம்பிள் 3.57 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. இங்கேயே நம்ம கேவோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 3.55 நம்ம கேவோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் 3.56 3.5 மூணுமே கேவோட வேல்யூ தான். சொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்டு கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 8x + 5y = 9 வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆகும். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருவாங்கன்னா kx + 10y = 15. This is second equation. அது என்ன சொல்யூஷனாக இருக்குமா, நோ சொல்யூஷன் அப்படிங்க. அப்போ நோ சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன சிஸ்டம் எப்படி இருக்கும், a1/a2 = b1/b2 ≠ c1/c2. ஓகே, இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க சொல்யூஷன். அப்போ a1/a2 கண்டுபிடிப்போமா. a1ங்கிறது என்னது 8, a2 அப்படிங்கிறது k, b1 அப்படிங்கிறது 5, b2ங்கிறது 10 ≠ c1 அப்படிங்கிறது என்னது 9, c2ங்கிறது என்னது 15. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம ஃபைண்ட், ஏன்னா கேவோட வேல்யூ மட்டும் கேட்டதுனால நம்மளுக்கு இது தேவை கிடையாது. ஓகே, இந்த சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கேவோட வேல்யூனா இது ரெண்டுமே ஈக்குவலாக, அப்போ இது ரெண்டை மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணி கேவோட வேல்யூ இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணிக்கிறோமா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இந்த ரெண்டு நம்ம ஈக்குவல், இது ரெண்டையும் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கேவோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு என்னது, இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இது ரெண்டுலேயுமே கே இல்லை. அப்போ அது வந்து நம்ம இது ரெண்டையும் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ இது ரெண்டை மட்டும் தான் சால்வ் பண்ணால் தான் நமக்கு கே கிடைக்கும். ஏன்னா இங்கே தான் கே இருக்குது. அப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா, ஸோ இது ரெண்டையும் பண்ணும்போது 5k. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது 18 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்மளுக்கு we want k. அப்போ k = 80/5 வந்துருமா. அப்போ k = 1 5s are 5, 16 5s are 80. அப்போ கேவோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 16. ஓகேம்மா. ஸோ இது ரெண்டையும் ஏன் நம்ம இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஏன் அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே தான் கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கே கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான்.